இது தேவனுடைய வார்த்தை. இதை நான் கேட்கின்ற வேளையிலே என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், இந்த உலகத்தையே மாற்றும். அப்ப தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் படிக்க ஆரம்பிச்சானா அவனுடைய வாழ்க்கை மாறும். இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்றோம் தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கணும். we need to read the word of God. அப்ப நம்ம இந்த பிப்ரவரியில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா we are going through a story. ஆதாம் ஏவாள் அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள், அப்படி we are going through a story. அப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு, ஜோசப். போன வாரம் பார்த்தோம் எப்படி ரெண்டு பெண்களை கடவுள் அவர் யூஸ் பண்ணாருன்னு சொன்னாங்க. The two women, how God used them for his glory. எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு அவங்களுடைய பேருங்க? ஷிஃப்ரா, பூவா. Thank you so much. இந்த ஷிஃப்ரா, இந்த பூவா, அவங்களுடைய இந்த நர்ஸ் வேலையை அவங்க ஒழுங்கா செஞ்சதுனால தான் ஒரு பிள்ளையை ஆண்டவர் காப்பாத்தினாரு. அந்த பிள்ளை பேர் தான் மோசஸ். சொல்லுங்க, மோசஸ். அப்ப இன்னைக்கு நம்ம கடவுளுடைய வார்த்தையில today we are going to learn about the life of Moses. இந்த மோசஸுக்கு அவனுடைய வாழ்க்கையில கடவுள் 120 வருஷம் 120 years he was able to live. அந்த 120யும் ஒரு 3 இன்னிங்ஸா பிரிச்சுக்கலாம். 120 years you can divide into 3 innings. The first 40 years in Egypt. முதல் 40 வருடங்கள் அவன் ஈஜிப்ட்ல அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் கத்துக்கிறான். He learns everything. He learns how to speak. எப்படி பேசணும் கத்துக்கிறான். He learns how to administer. அந்த 40 வருஷங்கள் ஈஜிப்ட்ல அவனுடைய வாழ்க்கை. அடுத்த 40 வருஷங்கள், the next 40 years of his life, he is going through the journey of deserts. அவனுடைய மாமனாருடைய வீட்டுல அவருடைய வாழ்க்கையை வாழ்றார், where he is focused on raising up children. So 40 years in Egypt and 40 years he is with his family. 40 வருடங்கள் அவருடைய குடும்பத்தோடு அவனுடைய வாழ்க்கையை வாழ்றார். அடுத்த 40 வருஷம் அவர் என்ன பண்றாருன்னா இஸ்ரவேல் மக்களை காப்பாத்தி வனாந்தரத்தை நடத்துறார். The first 40 years in Egypt, the next 40 years with his family, and the following 40 years he is leading the Israelites to the promised land. எனக்கு அழகான ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தாரு மோசே இருந்த அந்த ஈஜிப்ட் போறதுக்காக. இட்ஸ் a very strong sun. அதிகமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சன். அந்த ஸ்கார்ச்சிங் ஸ்ட்ராங்கான சன்ல ஒரு ஷேட் மாதிரி பைபிள்ல சொல்லுது. ஆண்டவர் அவர்களுக்கு நைட்ல ஒரு வெளிச்சமா இருந்தாரு, பகல்ல ஒரு அழகான ஒரு மேகமா இருந்தாருங்க. In the night time he was like the Shekinah glory, but in the daytime he was the pillar of cloud. அப்ப ஏறக்குறைய இவனுடைய வாழ்க்கையில கடவுளுடைய வேலையை he has been seeing constantly from his birth. ஆக்சுவலா அந்த ஷிஃப்ரா, அந்த பூவா, அவங்க அந்த பிள்ளையை காப்பாத்தலன்னு சொன்னா மோசே செத்து போயிருக்கணும். பட் அந்த பிள்ளையை கடவுள் காப்பாத்தி அழகா அந்த ஈஜிப்ட்ல 40 வருஷம் அவனை வளர்த்தாங்க. அவர் ஏன் அந்த இடத்தை விட்டு ஓடணும்? இன்ஃபேக்ட் மோசே அவன் ஓடுன காரணம் பயம் இல்லை. Many people say he ran because there was a fear. அது ஏங்க பயப்படணும்? Because அவன் தான் அடுத்த பார்வோன். The reason for him to run was not a fear. The reason for him to run, he did not want to be called the son of Pharaoh. அதாவது அவன் பார்வோனுடைய பிள்ளை அப்படி சொல்லக்கூடாது. என்ன, இன்ஃபேக்ட் இந்த உலகத்திலேயே அழகான ஒரு பெண்ணு நெஃபர்டிட்டி அப்படி சொல்லக்கூடிய நெஃபர்டிட்டி, அந்த பொண்ணு மோசேக்கு மேரேஜ் பண்ண காத்திருந்தாங்க. அவ்வளவு இப்பயும் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அழகான பெண்ணுன்னு சொல்லிட்டு நெஃபர்டிட்டி. Just do a little study, you will know about who I'm talking about. அப்ப மோசே பணத்தை விட்டான், அழகை விட்டான், டைட்டிலை விட்டான், எல்லாத்தையும் விட்டாங்க. அவனுடைய ஒரே ஒரு நோக்கம், கடவுள் என்னை எங்க அழைக்கிறாரோ, where God wants me to be there, I will be there. So 40 வருஷம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். அடுத்த 40 வருஷம் அவருடைய ஃபியூச்சர் ஃபேமிலியோட செட்டில் ஆகுறாரு. அப்படி செட்டில் ஆகும் போது ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு புஷ், எரிகிற அக்கினி, அது செடி இல்லை, அது it is not a tree, it is not a burning tree, it's a burning bush. Because many time theological errors படத்துல பார்த்து நம்முடைய மைண்ட்ல இது அழகான burning tree, it is called a burning bush. அது ஒரு சின்ன நோட்டீஸ் பண்ணக்கூடாத ஒரு சின்ன ஒரு செடி. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பெரிய ஒரு இது இல்லை. ஆனா இந்த மோசேக்கு ஆண்டவர் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு காப்பாத்தி சொன்னாருங்க. அப்ப அந்த burning bush, அந்த சின்ன ஒரு சின்ன ஒரு புஷ் அங்க பத்திக்கிட்டே இருக்குதுங்க. ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு, சொல்றாரு, நான் உன்னை பயன்படுத்த போறேன். I'm going to use you.
And that is where the next 40 years of journey begins, where Moses goes to Egypt to rescue Israelites. மோசே தன்னுடைய கடைசி செஞ்சுரி வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற போறான். போன உடனேயே அந்த ஊர் ராஜா, பார்வோன் ராஜா, அவர் சொல்றாரு, நான் ஆட்கள் அனுப்ப முடியாது, பிகாஸ் இந்த ஆளுங்க அடிமைத்தனத்துல எனக்கு இருக்கிறாங்க, அனுப்ப முடியாது. அப்படி சொன்ன உடனேயே இந்த ராஜாவுக்கு ஆப்போசிட்டா மோசே சொல்றான், கடவுள் இந்த ஜனங்களை அவர் அனுப்புவாருங்க. ஆமென். So the next 40 years we find Moses going down to Pharaoh and say, hey, I want you to leave my people go, let my people go. ஜனங்களை வெளியே வாங்க. இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷ் ஜனங்க வந்து ஸ்லேவரியா பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரேலைட்ஸ் went through different slaveries. The first experience of slavery was under Egyptians. Egyptians are very smart people. In fact, last 1 month ago, ஈஜிப்ட்ல ஒரு பிரமிட்ல ஒரு தமிழ் போயட்டுடைய ரைட்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. So almost we're talking about 6000 years ago itself, South India தமிழ்ல இருந்து there is a connection between Egypt. அப்போ இந்த ஈஜிப்ட்ல இவர் போய் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க விடுங்க. அவர் சொல்றாரு, நான் விட மாட்டேன். அப்போ ஒரு 10 விதமான வாதைகள், 10 different plagues come. The last plague is what we are going to discuss today. ஒவ்வொரு முறையும் அவன் சொல்றான், ஜனங்களை அனுப்புங்க, ராஜா சொல்றாரு முடியாது. ஆனா கடைசியாக ஒரு 10வது வாதை, the 10th plague that comes over is where God is going to be the person who is going to literally take away life. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சொல்றாரு மோசே வழியாக, அந்த ராத்திரி இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் நான் சொல்ற விஷயத்தை கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க காப்பாற்றப்படுவாங்க. யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறது இல்லையோ அவங்களுடைய வீட்டுல மூத்த பிள்ளை செத்துரும். The God that night. So எந்தெந்த வீடெல்லாம் வந்துட்டு இப்படி அழகா, எல்லாருடைய வீட்டுல வாசல் இருக்குங்களா? யாராவது வீட்டுல நீங்க வாசல் திறந்து வச்சிருப்பீங்களா நீங்க? இல்ல. ஆனா இன்னமும் கர்நாடகால இன்னமும் ஒரு சில வில்லேஜஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கதையை நான் படித்தேன் almost 6 years ago. Because the climatic conditions are so harsh, ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் அவங்க வீட்டுக்கு வெளியில படுத்தாங்க. ஒரு சிறுத்தை அந்த குழந்தை எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டுடுச்சு. இன் கர்நாடகா 6 years ago. அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா வாசல் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொன்னாரு இஸ்ரவேல் மக்களுக்கு, இன்னைக்கு நைட் ஒரு அழி வரப்போது. God said to Israelites that this night there will be a death in many houses. யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. அப்போ இப்படி சொன்ன உடனே அவர் சொல்றாரு, all you have to do is simple thing. I need to see one mark. ஒரே ஒரு மார்க்கை நான் பார்க்க விரும்புறானங்க. அப்ப நீங்க அந்த பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல அங்க ஆண்டவர் சொல்றாரு, எந்தெந்த வீட்டுல வாசல்ல இப்படி ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்களோ, அந்தந்த வாசல்ல ரெட் இருக்குன்னு சொன்னா அந்த வீட்டை நான் மன்னிச்சு நான் விட்டுருவேன். இந்த ரெட் கலர் பெயிண்ட ஆண்டவர் சொன்னாரு நீங்க அடிக்கணும். ஆனா அன்னைக்கு பெயிண்ட சொல்ல, அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு ஒரு மிருகத்தை அடிக்கணும். You need to sacrifice a lamb. In the Bible, the first thing, there are 3 things I'm going to speak on. Number 1, I will see the blood. அப்ப ஆண்டவர் அன்னைக்கு அந்த நைட் என்ன சொன்னார்னா, பார்வோன் ராஜா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், அப்போ இந்த 3 விஷயத்தை நான் செஞ்சேன்னு சொன்னா அவன் கேட்பான். So the first thing God says, I'm going to send an angel of death. ஒரு உயிரை எடுக்கக்கூடிய தூதன் அவன் வருவான். He will start visiting every homes. ஒவ்வொரு வீட்டையும் பார்ப்பான். இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வீட்டையும் பார்ப்பான், எகிப்து வீட்டையும் பார்ப்பான். He will look onto the houses of Egypt. He will look onto the houses of Israelites. அப்ப இந்த உலகத்துல 2 விதமான வீடு, ஒன்னு எகிப்தின் வீடு, இன்னொன்னு இஸ்ரவேலின் வீடு. There are 2 types of houses. One is called the Egyptian house and the other one is called the Israelite house. God did not see who was inside this house. இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கலங்க. God was just seeing this house doesn't have the blood that he wanted. அப்ப ஆண்டவர் இந்த வீட்டுக்குள்ளாக யார் இருக்கிறாங்க அது பார்க்கல. ஆண்டவர் அன்னைக்கு என்ன பார்த்தார்னா, இந்த வீட்டு என்ட்ரன்ஸ்ல
அவர் சொன்னபடி அந்த ரத்தம் இருக்குதாங்க. It does not matter what is inside, it matters what is visibly seen. அப்ப ஆண்டவர் நீ எப்படி உள்ள டிசைன் பண்றதுக்கு அதை பார்க்கல, ஆண்டவர் எதை பார்க்கறாருன்னா இது எப்படி வெளியில இருக்காங்க. அப்ப வசனம் சொல்லுதாங்க, அவர்கள் அந்த மிருகத்தை அடிச்சாங்களாம். அடிச்ச அந்த நைட்டு இஸ்ரவேல் மக்கள் எல்லாருடைய வாசல்ல போட்டாங்க. So God was looking for something, a sign which is in blood. அப்ப அன்னைக்கு அந்த ரத்தமானது எதை குறிக்கிறது சொன்னா, the blood represents protection. ரத்தமானது உன்னை எதை குறிக்கிறது சொன்னா, ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். இரண்டாவது, blood reminds a part of the family of God. ரத்தம் நீ அவருடைய பிள்ளை. ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை சுற்றிலுமா பார்த்தீங்கன்னு சொன்னா ரத்தமா இருக்கும். ஒரு குழந்தை வயிற்றுல உருவாகும் போது ஃபர்ஸ்ட் சின்ன ஒரு சிங்கிள் டாட். அப்போ ஆண்டவர் அந்த ரத்தத்தை ஏன் போட சொன்னார்னா, because the blood reminds, number 1, you're protected. Number 2, blood reminds us your family of God. Number 3, blood reminds us that you have obedience. நீ அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சதுனால தான் அந்த ரத்தம் உனக்கு சொந்தம். பைபிள்ல சொல்லுது, ரத்தத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, குடிக்க கூடாது, அது சாப்பிடக்கூடாது. ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புறா ரத்தத்தை வச்சு அதை கட் பண்ணி சாப்பிடுவாங்க. பைபிள் it says no. Why? Because the blood is the life. இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆதாம் ஏவாள் அவருடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அவன் பாவம் பண்ண உடனே ஆண்டவர் சொன்னாரு ஒரு ரத்தம் தேவை. நோவா அவன் பேழையை விட்டு வெளியே வந்த உடனே அவன் செஞ்ச முதல் வேலையே ஒரு மிருகத்தை அடிச்சு ஆண்டவர் கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்றாங்க, யார் மேல அவருடைய ரத்தம் இருக்குதோ அவர்களை தேவன் காப்பாற்றுவாராக. யார் மேல அவர் ரத்தம் இருக்குதோ நீ அவருடைய பிள்ளை. இயேசுவின் ரத்தம் உன் வியாதியை மாற்றும், இயேசுவின் ரத்தம் உன் கடனை மாற்றும், இயேசுவின் ரத்தம் உன் வேலையை மாற்றும், இயேசுவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கும். His blood is a protection. அன்னைக்கு யோசிப்பாங்க இஸ்ரவேல் மக்கள், என்னடா சொல்றான் மோசே, இல்லப்பா மிருகத்தை அடி ரத்தத்தை தெளியாங்க. They obeyed because the blood of Jesus is the only thing that is protecting my friend. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இது ஒரு சின்ன, it is not a random work, it's a prophetic. இது தீர்க்கதரிசன வார்த்தைகள். இது யாரை செய்வாங்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவாங்க. The blood did not stop the angel of death. Blood simply reminded that the angel of death has been judged. That means, அதாவது இந்த இடத்துல ஒரு தூதன் அழிக்க வர விரும்புறான், அவன் எதை பார்க்கறான், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை. அதே போல உனக்கு எதிராக வரக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்கள், ஒவ்வொரு கட்டுகள், ஒவ்வொரு விஷயங்கள் அது வரும். ஆனா உன் வாசலுக்குள்ள நுழைய முடியாது. because வந்த உடனேயே அது திருப்பி போகணும். it can come my friend. அவன் மந்திரம் பண்றவன் பண்ணிக்கிட்டே இருறா, பில்லி சூனியம் பண்றவன் பண்ணிக்கிட்டே இருறா, என் மேல கோவப்படுறியா பண்ணி, you just continue, let the enemies do what they want to do, it will be done. But when it comes and watches the doorstep, everything changes. You know why? Because ஆண்டவருடைய ரத்தம் எல்லாவற்றையும், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். அப்ப உன்னை சுற்றிலுமாக அவருடைய ரத்தம் இருக்கிறது. ஆமென். Judgment does not check your records, it checks your door, my friend. அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு, நீ என்ன செஞ்ச, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தையோ, ஒரு காலத்துல நான் தண்ணி அடிச்சேன்னு தம் அடிச்சேன், அதெல்லாம் போன கதை. இயேசுவால கழுவப்பட்ட நீ உன்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாங்க. சம்டைம் நம்ம பழைய பாவத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்போம், ஐயோ நான் அது பண்ணனே. சம்டைம் நீ ஊழியத்துக்கு வர விரும்புவ, அப்ப வர நேரத்துல எல்லா பழைய விஷயம்லாம் வரும். இப்ப சொன்னேன்னு சொன்னாலே போதும், கை தூக்குவீங்க எல்லாருமே. சம்டைம் நீ ஆண்டவருக்காக செய்யலாம், அப்படி வரும், டக்குன்னு ஒரு ஃபிளாஷ்பேக் பட்டன். அப்படி ஃபிளாஷ்பேக் வரும்போதெல்லாம் சொல்லு, என் பாவங்கள் யாவற்றையும் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி எல்லாவற்றையும் அவர் எடுத்தான ஆண்டவராங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு டொர்னேடோ, நல்ல பெரிய காத்து, நல்ல காத்து அடிச்சுக்கிட்டே இருக்குது, சூழல் காத்து வந்துகிட்டே இருக்குதாங்க. ரீசெண்டா ஐ திங்க் இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல வந்துருச்சு ஒரு ஸ்கூல்ல. வந்த உடனே இந்த பிள்ளைங்களா பார்த்தா பண்ணா தெரியுமா, உள்ள போடுறானுங்க, அது வெளியே போடுதாங்க. They are enjoying. Imagine, பெரிய சூழல் காத்து வந்துட்டு இருக்குதாங்க. அப்படி டொர்னேடோ இஸ் கமிங் எவ்ரிவேர். ஆனா ஒரு வீடு மாத்திரம் அசைக்கப்படாம அப்படி இருக்குதுங்க. நான் சொல்றேன், இந்த காலவெளியில இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட உன்னுடைய வீடுக்கு ஒன்றுமே வர முடியாது. ஏனென்றால் அவர் அதை காப்பாற்றுவாங்க. Israelites were not saved because they were good, because they were better than Egyptians. No my friend. இஸ்ரவேல் மக்களை அன்றைக்கு காப்பாற்றினது எதையும் ரொம்ப நல்லவங்களும் எகிப்து ஜனங்களா கெட்டவங்களும் அப்படி இல்லை. Israelites were saved because of the blood. The first thing, I will see
the blood. ஆண்டவர் உன்னை ஏன் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா, அவருடைய கண்கள் அவருடைய ரத்தத்தை உன் மீது பார்த்துச்சாங்க. அப்ப நீ வேலைக்கு போகும்போது, உன்னுடைய மேரேஜ்ல, உன்னுடைய ஃபேமிலியில நீ எங்க போனாலும் சரி, நான் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளை. I am washed by the blood of Jesus. அப்ப ஆண்டவர் அன்னைக்கு என்ன பார்த்தாருன்னா, he just saw the blood. சம்டைம் ஒரு சில வீடு கட்டுவாங்க, வாஸ்துப்படி பண்ணுவாங்க. அப்படியா? ஒரு சில மக்கள் நல்ல நாளை பார்ப்பாங்க. Oh, every Friday is good. No, my friend. Let there be a design. வாஸ்து எப்படி இருந்தாலும் உலகத்தையே உருவாக்குனது ஆண்டவர் தாங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் பார்ப்பாங்க, நல்ல நாள் பார்ப்பாங்க. No, as a Christian, every day Bible சொல்லுது, this is the day that the Lord has made. There are no special days for God. Every day is a special day. ஒவ்வொரு நாளும் அவர் உண்டாக்கின ஒரு நாளுங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் அவங்க வீட்டுக்கு வெளியில இப்படி அவங்க பெயிண்டிங் போட்டா தான், ரத்தம் போட்டா தான் அவருடைய வாழ்க்கை காப்பாற்றப்படுவாங்க. So the reason is, you can be there, my friend. Thank you. எகிப்துல பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரவேல் மக்கள் வெளியே வரணுங்க. Egyptian is a system. அப்ப இந்த எகிப்துன்னு சொன்னா உலகம். Egypt is a system of idolatry. It's a system of economic powers. எகிப்து ஒரு உலகம் மாதிரி. இந்த சிஸ்டம்குள்ள பணம் இருக்கும், பொருள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப ஆண்டவருடைய ஆசை, இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்குள்ள இருந்துகிட்டு ஊழியம் பண்ண முடியாது. You cannot worship God and still be part of Egypt. You need to set yourself apart. நீ அந்த எகிப்துக்கு விட்டு வெளியே வந்தா தான் உனக்கு ஆராதனை செய்ய முடியும். இன்னைக்கு ரொம்ப பேரு இந்த உலக எகிப்துக்குள்ள இருந்துகிட்டு ஊழியம் பண்ண விரும்புறாங்க. அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா you will only get frustrated. இன்னைக்கு அநேக பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா எகிப்துக்குள்ள எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு சண்டே மாத்திரம் வந்து சொல்லுவாங்க, நான் இஸ்ரவேலின் பிள்ளை. No, my friend. Egypt, you need to leave Egypt to have the right worship. Egypt represents the world. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா they need to come outside of Egypt. அவங்க வெளியே வந்தாதான் தேவன் அவர்களை பயன்படுத்த முடியும். You can't enjoy Egypt and enjoy God. எகிப்தியை என்ஜாய் பண்ணிட்டு நீங்க ரொம்ப பார்ப்பீங்க. நீங்க மண்டே டு சாட்டர்டே தண்ணி அடிப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான். நான் எல்லா வேலையும் பண்ணி சண்டே மாத்திரம் வந்து ஒழுங்கா இருப்பான். No, my friend. You should see every day is Sunday. சொல்லுவாங்க ஹிந்தியில் ஒரு பழமொழி, எங்க எவ்ரி டே இஸ் யூ ஷுட் ஈட் ஒன் எக் எ டே சொல்லுவாங்க. எவ்ரி டே ஈட் எக் எ டே. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவன் ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்க்கை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, நான் இந்த எகிப்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஐ எம் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் டு கால் டு வர்ஷிப். அப்ப இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வெளியே வந்தாங்க. நம்பர் 1, God was seeing, I will see the blood. Number 2, I will pass by. அந்த வசனம் படிச்சு பாருங்க நீங்க, யாத்ராகமம் 12:13 பாருங்க நீங்க. 13, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அடுத்தது பாருங்க, அந்த ரத்தத்தை நான் கண்டு, I will see. நெக்ஸ்ட், உங்களை கடந்து போவது. இரண்டாவது பாயிண்ட், I will pass by. The Hebrew word for that word pass by is Pesach. P-E-S-A-C-H. Pesach அப்படின்னு சொன்னா நான் அவர்களை காப்பாற்றுவேன். Protection. நம்பர் 1, ஆண்டவர் யாரை காப்பாற்றுவார்னா, ரத்தத்தை யார் மேல தெளிச்சிருக்காரோ அவர்களை தேவன் காப்பாற்றுவார். சோ உனக்கு வேலை போனாலும் பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? அவருடைய ரத்தம் உன் மேல இருக்காங்க. ஏன்னா என் பிரெட்டும் என் பட்டரும் என் சாப்பாடுக்கு என் பாஸ் காரணம் இல்ல, என் பிரெட் என் பட்டருக்கு சாப்பாடு காரணம் என் மேல ஊற்றப்பட்ட அவரோட ரத்தம். சம்டைம் ஒரு சில மக்கள் பயப்படுவாங்க, ஐயோ என் பிள்ளைக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கலையே. உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வச்சிருக்கிறோ இல்லையோ, உன் மேல ரத்தம் இருக்குன்னு சொன்னா அவர் பாதுகாத்து வராங்க. சம்டைம் ஒரு சில நேரத்தில் நினைக்கிறோம், ஐயோ என் வாழ்க்கையில் எல்லாமே, ஹலோ மை ஃப்ரெண்ட், உன்னை யாரு விட்டு போனாலும், உன் சொந்தக்காரன் விட்டு போனாலும், நீ நம்பின யாரு விட்டு போனாலும், அவர் ரத்தம் யார் மேல இருக்குதோ ஆண்டவர் அவனை காப்பாற்றுவார். அதனால நான் ரத்தத்தின் பிள்ளை. I am the child of the blood. They say no, bloody fool. My friend, I am a bloody child of Jesus. I am filled completely from head to toe. தலையிலிருந்து கால் வரைக்கும் I am bloodedly completely in soak with Jesus. அதனால இது எப்படி பார்க்கணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இப்போ ரெட் பெயிண்ட் அங்கே போடாதபடிக்கு நானே ஊற்றிக்கிட்டு ஃபுல்லாகவே வரேன் அப்படியே சும்மா. ஐயோ பாஸ்டுக்கு என்னாச்சுங்க, ரத்தமா இருக்கு, பெயிண்ட் இல்லாத ரியல் ரத்தம் எப்படி இருக்கும்? நம்பர் 1, I will see the blood. Number 2, I will pass by. அப்ப ஆண்டவருடைய ஆசை அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, எல்லா வீட்டையும் பார்த்தாரு. எந்தெந்த வீடெல்லாம் ரெட்டா இருக்குதோ அந்த வீட்டுல இருந்து ஆண்டவர் சொன்னார், I will pass by.
அதே இரவு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு அநேக வீடுகள் அழுகுறாங்க. யோ ஆண்டுடைய கோபாக்கினை, காட்ஸ் ஜட்ஜ்மென்ட் கேம் ஓவர். அநேக பிள்ளைகள், முதல் பிள்ளை தலைப்புள்ள செத்த உடனே பார்வோன் வீட்டுல இருந்து எவமெல்லாம் ஜெயிலுக்குள்ள இருந்தானோ அவன் பிள்ளை செத்தானா. ரைட் ஃப்ரம் டாப் டு டவுன். அன்னைக்கு எகிப்துல எல்லா இடத்துல ஒரே நேரத்துல எல்லா இடத்துல அழுகுறாங்க. இன்ஃபேக்ட் ஈஜிப்ட் one side was crying, Israelites one side was praising God. The death is not in my home. எப்பப்பெல்லாம் நீ கேள்விப்படுறியோ அங்க வரக்கூடிய விஷயம் உன் வீட்டுக்கு வராம இருக்குன்னு சொன்னா அவர் ரத்தத்தினால் நீ காப்பாற்றப்பட்டிருக்க. நீ எப்பயோ போயிருக்கணும், எப்பயோ நீ காலியா இருக்கணும், எப்பயோ நீ கெட்டு போயிருக்கணும். உன்னை ஏன் காப்பாற்ற தெரியுமா? Because of his blood of Jesus, my friend. அப்ப அந்த ரத்தம் வரணும்னு சொன்னா ஒரு ஆட்டை அடிக்கணும். அப்போ அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ரத்தம் வரணும்னு சொன்னா ஒரு மிருகம் அடிக்கப்படணும். There should be a lamb that has to be sacrificed. Sometimes யோசிச்சு பாருங்க, ஏன் இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டின்னு சொல்றாங்க? ஏன்னா ஒரு மனுஷன் பாவம் பண்ண உடனேயே என்ன பண்ண சொன்னா ஒரு sacrifice. அதான் பாத்தீங்க, every religion will practice sacrifice. Why? You go to Islam, you go to Hinduism, every religion has the concept of sacrificing animal. Why? Because they believe that the animal is innocent. ஒரு மிருகம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பாவம், அதை ஏன் அடிக்கிறாங்கன்னு தெரியாது. பண்ணது பாவம் யாரு? We all sinned, but the sacrifice was supposed to be, we are supposed to die, but the animal is sacrificed. Why? Because animal does not know why it has been killed. இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக அவர் அந்த மிருகத்தை போல அடிக்கப்பட்டாருங்க. அப்ப அந்த ஆட்டுக்கு அடிக்கும் போது தெரியாது என்னை யாரா அடிக்கிறானுங்க, என்னை யாரா கொலை பண்றானுங்க. அப்ப அதே போல நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக அவர் மரித்தார். அந்த நாள் பாத்தீங்கன்னா they had to do it on the 10th day of Nisan அப்படின்னு சொன்னா, அந்த எப்படி பைபிள் உலகத்துல கேலண்டர் இருக்கு இல்லையா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஹீப்ரூ had a calendar. அந்த calendar, one of the calendar month is called Nisan. அப்ப அன்னைக்கு நிசானுடைய 10th day. இப்ப இஸ்ரவேல் மக்கள் அந்த நிசானுடைய 10th டேக்கு அந்த மிருகத்தை அடிச்சாங்க. And beautifully Jesus Christ on the Palm Sunday, it was the same Nisan of the 10th day. அந்த இயேசு கிறிஸ்து குருத்தோடு எடுத்து எருசலேமுக்கு வர நேரத்துல அந்த நாளும் பார்த்தீங்கன்னா நிசான் ஆஃப் 10th டே. அப்ப ஆண்டவர் அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னாரு, அந்த ஆடு உங்களை காப்பாத்துற மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரு ஆடு வரும். அந்த ஆடு பேர் தான் இயேசு கிறிஸ்துங்க. இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துல எல்லா மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பாருங்க. My friends, goodness cannot take you to heaven. நீ செய்ற நல்ல காரியம், because every religion teaches that. Be good, do good, you will go to heaven. That's the concept of every religion. Christianity says even if you are good, you can still cannot make it to heaven. ஒவ்வொரு மதங்களும் சொல்லுது நீ நல்லதை செய், நல்ல வாழ்க்கை வாழு, பரலோகம் போயிடலாம். No my friends, every man's heart is intended to be evil. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது கேடுள்ளதா இருக்குதாங்க. அப்போ ஒரே ஒரு நல்லவர் மாத்திரமே தான் இருக்காரு, அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. There's only one good person, and that is Jesus. So what can take you to heaven is when you start believing in this goodness of Jesus. இவனை பரலோகம் எடுத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீ பின்பற்றணும்னு சொன்னாங்க. அப்போ நம்பர் 1, அன்னைக்கு ஆண்டவர் ஏன் அழிக்கலன்னு சொன்னா he saw the blood. Number 2, he passed by. அவர் அந்த ரத்தத்தை பார்த்தாரு. 2வது, அழிவை அந்த வீட்டுக்கு கொடுக்காதபடிக்கு அவர் முன் சென்றாருங்க. 3வது, அதே வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களை கடந்து போவேன், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். 3rd one, I will not destroy. ஆண்டவர் உன்னை அழிக்கவே, உன்னை விடவே மாட்டாரு. உன் எதிராளிகள் என்னன்னா பண்ணிட்டோம், உன் வேலையில என்னன்னா சதி பண்ணிட்டாங்க, உன் சொந்தக்காரன் என்னன்னா சொல்லிட்டோம், அவன் எவ்வளவு பிளான் பண்ணாலும் ஆண்டவர் உன்னை அழிக்க விடவே மாட்டாரு. அப்போ எவ்வளவா அவன் பிளான் பண்றானோ அந்த அழிவின் மத்தியில தேவன் நம்மை பாதுகாப்பாராக. அப்போ வாட் இஸ் preserving you? எது காப்பாத்துது சொன்னா அவருடைய ரத்தம் மாத்திரமே. There are 6 things that Jesus blood gave to us. 6 விஷயங்கள் இயேசுவோட ரத்தம் நமக்கு கொடுத்துச்சு. Number 1, Jesus blood gave us a new covenant. புதிய உடன்படிக்கை, புதிய ப்ராமிஸ். எவ்வளவு பேர் நீங்க சின்ன வயசுல சத்தியம் போட்டிருக்கீங்க? அம்மா மேல சத்தியம், தாத்தா மேல சத்தியம், அப்பா மேல சத்தியம். போடாதவங்களா இருக்கீங்களா நீங்க? ஆடா, அப்போ போடும் போது சொல்லுவோம், டேய் போடாதடா, டேய் உன் மேல சத்தியம், டேய் நான் வரடா, நீ போய்க்காரு.
கரெக்ட்டுங்களா? அப்போ நியூ கவர்னன்ட்னு சொன்னா ஒரு புதிய ப்ராமிஸை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நீ எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாயோ, there is a new covenant, a new promise over your life. Number 1. Number 2, a new relationship over world. ஒரு புதிய உறவு. உலகத்தை நீ பார்க்கிற விதமே வேற. You cannot associate and look at the world in the same way. உலகம் குறைய பார்க்கும், நீ விசுவாசத்தை பார்ப்ப. உலகம் ஒண்ணு இல்லாத நிலைமையை பார்க்கும், நீ விசுவாசத்தை பார்ப்ப. நீ வெற்றியை பார்ப்ப, நீ சமாதானத்தை பார்ப்ப, நீ வெளிச்சத்தை பார்ப்ப, நீ ஜெயத்தை பார்ப்ப, இருக்கிறத பார்ப்ப. அப்ப நீ பார்க்கிற விதமே வேறங்க. உன் கம்பெனில சொல்லுவான், உனக்கு அவ்வளவுதானா காலி. நீ சொல்லுவ, ரத்தம் ஏமல் இருக்கு கண்ணா, என்ன ஒண்ணுமே தொட முடியாதாங்க. ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்குது. ஃப்ளைட்டு சென்டரில் ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிற நிலைமைங்க. கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டான், த ஃப்ளைட் இஸ் கோயிங் டு கிராஷ். அப்படி சொன்ன உடனேயே எல்லாரும் ஐயோ கத்துறாங்க. ஒரு பாட்டியம்மா கத்துது, ஐயோ ஐயோ ஐயோன்னு. அந்த பாட்டியம்மா பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு பொம்மையை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்குதுங்க. பாட்டிக்கு வந்துச்சு கோவம், ஏமா உனக்கு அறிவு இல்லைங்க, ஃப்ளைட்டு கிளாஸ் ஆக போது இப்போ போட்டு பொம்மை ஆடிட்டு இருக்கிறியே. அந்த பொம்மை ஆடிக்கிட்டே இருக்குதாங்க. பாட்டியம்மா கத்துது. பாட்டியம்மாவுக்கு அது பயத்தை காட்டில் ஆட பொறுக்கல. ஏமா உனக்கு அறிவு இல்லையா? அந்த பிள்ளை சொல்லிச்சான், அந்த பைலட் ஓட்டுறவர் எங்க அப்பா, எவ்வளவு ப்ராப்ளம் ஆனாலும் அந்த ஃப்ளைட்ல என்னை காப்பாற்றுவார் அவர் மாத்திரமேங்க. When the pilot is your father, he will take you, my friend. He knows you to take you, my friend. அப்ப நீ உலகத்தை பார்க்கிற விதங்கள், நம்பர் 1, அது ஒரு புதிய உடன்படிக்கை. நம்பர் 2, it's a new relationship over world. நீ உலகத்தை பார்க்கிற விதங்கள் வித்தியாசம். நம்பர் 3, a new victory over death. இயேசு கிறிஸ்து செத்ததனால தான் உனக்கு பாரணமா இருக்கக்கூடாது. ரொம்ப பயப்படுவாங்க, ஐயோ செத்துருவனா, ஐயோ இதுல சொல்லுவாங்க, ஜோ டர்கியா. கிறிஸ்தவனுக்கு மாத்திரமே இந்த உலகத்துல every religion says death is the end. Jesus said death is the beginning for a new life. ஒவ்வொரு மதமும் சொல்லும் சாவு தான் லாஸ்ட். ஆனா வசனம் சொல்லுது, சாவு எனக்கு, Bible says that death is actually a benefit for me. What doesn't scare you? உன்னை எது பயப்பட வைக்க முடியாது சொன்னா, because you know the moment you die today, the next second you're in the lap of Jesus. இன்னைக்கு நீ செத்தேன்னு சொன்னா அடுத்த செகண்ட் இயேசுவுடைய மடி மேல. You're absent here but you're present there. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு பயம். Most of the people you ask them, why are you scared for death? நான் சொல்லுவான், எனக்கு அப்புறம் என் பொண்டாட்டிக்கு என்ன ஆகும், என் புருஷனுக்கு என்ன ஆகும், என் பிள்ளைக்கு என்ன ஆகும். மை ஃப்ரெண்ட், ஆண்டவர் சொல்றாரு, எல்லா பயங்கள் இன்க்ளூடிங் மரண பயத்தையும் அவர் ரத்தத்தினாலே கழுவி அதை மீட்டு கொண்டாராங்க. நம்பர் 1, இட்ஸ் a new covenant. நம்பர் 2, it's a new relationship. நம்பர் 3, it gives you new victory over death. புதிய வெற்றி கொடுத்த மரணத்தின் மீது. 4வது, புதிய சமாதானம், a new peace over judgment. உன் மேலே எவ்வளவு மக்கள் சொன்னாலும், உன்னை உடைக்கிற மாதிரி பேசினாலும், குத்துறா மாதிரி சொன்னாலும், உனக்கு ஆண்டவர் அவர் கொடுத்த சமாதானம் ரத்தத்தின் வழியாக வந்திருப்பாங்க. No one can take your peace away. உன் சமாதானத்தை ஒருவனும் பிடுங்க முடியாது. அவன் பணத்தை பிடிங்கிடலாம், வேலையை பிடிங்கிடலாம், உன்னை சுத்திரமா. You know what? The real joy of God is external pleasure, internal joy. The real happiness is that உன்னை சுற்றிலுமா கன்ஃபியூஷன் இருக்கும், ஆனா நீ மாத்திரம் ரொம்ப கூலாவே இருப்ப. பார்த்துருப்பீங்க ஒரு சில மக்களை, என்னங்க கூலாவே இருக்கிறீங்க? நான் கூலா இல்லப்பா, என் கூட என் ஆண்டவர் இருந்தார்னா என்னை சுற்றிலுமாக என்ன நடந்தாலும் I will trust that God. கடைசியாக 6வது பாயிண்ட், Jesus blood gives us a new position to enter boldly. அவருடைய பிரசன்னத்துக்கு நான் தைரியமா வரலாம். பழைய ஏற்பாடுல நீ அவரை பார்க்கணும்னு சொன்னா பலி கொடுக்கணும். ஆனா புதிய ஏற்பாடுல நீ எங்க இருந்தாலும் சரி, சும்மா ஏசப்பா அப்படி சொன்னா அவர் பார்ப்பாரு. In the Old Testament, you can only approach God with the animal. In the New Testament, you can just come and say Jesus. நீ ஒரே ஒரு ஏசப்பா அப்படி உன் சூழ்நிலை சொல்லிப்பா, இன்னைக்கு பிரச்சனையே நீ மறந்துடுற. உன் மேல அவர் ரத்தம் இருக்காங்க, உன் மேல அவர் கரம் இருக்காங்க, உன் மேல அவருடைய எல்லா திட்டங்கள் இருக்கு. God's eyes, His blood, His plan, it always constantly sees you, my friend. அன்னைக்கு அந்த மக்களுக்கு நம்பர் 1 he said, I will see the blood. உன்னை ஏன் பார்க்கிறாருன்னா அவர் ரத்தம் மேல இருக்காங்க. நம்பர் 2, உன்னை ஏன் பார்க்கிறாருன்னா அவர் உன்னை கடந்து போவாரு. உனக்கு எதிராக யார் என்ன பண்ணாலும் don't worry, I am there. 3வது, it says I will see the blood, I will pass by. And 3rd one, I will not destroy. உன்னை அழிக்கிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் கொண்டு வரலையே ஆண்டவர். நீ ஆண்டவர் நம்பி இவ்வளவு தூரம் ஏன் கொண்டு வந்தார்? Why did God? Some people want to run away.
அப்பா போதும் போதும், இந்த வாழ்க்கையே போதும் கண்ணா, இந்த வாழ்க்கையே போதும் இல்லை கண்ணா, இந்த வாழ்க்கையில உனக்கு ஒரு பெரிய நோக்கங்களை வச்சிருக்காரு. உன்னை அழிக்க எவ்வளவு மக்கள் வந்தாலும் ஏன் பயப்படுற, ஏன் பயப்படுற? ஓடுறது அர்த்தம் இல்லைங்க. நின்று சாதிக்கிறதுக்கு அவன் ஆண்டவர் அழைச்சிருக்காருங்க, நின்று ஓடுறதுக்காக இல்லைங்க. அப்ப நீ இந்த வாழ்க்கையில சொல்லணும், you should say it up, I have not come so far to be destroyed, I have come so far to move forward. நான் முன்னாடி செல்லும்படியாக ஆண்டவர் அழைச்சிருக்காருங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் என் வாழ்க்கை. இயேசுவின் ரத்தம் யார் மேல் இருக்குதோ அந்த ரத்தம் அவர்களை பாதுகாக்கும்.